இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான 10 மினிட்ஸ் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 2 டொமேட்டோஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அ கப் ஆஃப் புதினா, இது வந்து கப் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். 2 சாப்டு ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், திஸ் இஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து மிக்ஸ்சர் ஆஃப் மசாலாஸ். ஐ ஹவ் டேக்கன் சில்லி பவுடர், கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் பிரியாணி மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஸ்பைசஸ் வந்து 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஸ்பூன் ஆஃப் பெப்பர் அண்ட் 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் நான் ½ அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ மஷ்ரூமில் நம்ம மசாலாஸ் கோட் பண்ண போகிறோம். கொஞ்சம் புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸ்பைசஸ், கர்ட், சால்ட் போட்டு லெட்ஸ் மிக்ஸ் திஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாஸ் நல்லா கோட் ஆகட்டும். ரெஸ்ட் திஸ் ஃபார் 15 மினிட்ஸ். அடி கனமான கடாயில் இந்த ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லெட் இட் குக். ரைஸ் குக் பண்ணுறப்போ மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இதை ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம். ரைஸ் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ரைஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் குக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ரைஸ் எடுத்து இப்படி பிரேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது பிரேக் ஆகணும். நம்மளது ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் மீடியம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஆனியன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீஜி டெக்ஸ்டர் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். Oh my god, good aroma. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மஷ்ரூம்ஸில் எந்த வாட்டரும் ஆட் பண்ணல. இது மஷ்ரூம்ஸில் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மஷ்ரூம்ஸ் குக் ஆகட்டும். அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு வாட்டர் வெளியே வந்திருக்கு மஷ்ரூம்ஸ்லேருந்து. நம்ம மசாலா கோட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சது எல்லாருமே நல்லா மஷ்ரூம்ஸோடு இறங்கியிருக்கு. பார்த்தாலே நமக்கு அது தெரியுது. இப்போ நல்லா குக்கான மஷ்ரூம்ஸை நான் ஒரு பேனில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இருக்குது அண்ட் ரிமைனிங் புதினா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. கனமான கடாயில் இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம இங்கே குக் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போது ரிமைனிங் புதினாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்டாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸ்மெல்ஸ் ஸோ குட். அரோமா ரொம்ப நல்லாயிருக்கு. ரிமைனிங் இருக்கிற ரைஸையும் இந்த மஷ்ரூமையும் போட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எப்படி தம் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசை பேன் இருந்தால் தோசை தவா ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு லெட் இட் ஹீட். இப்போ அந்த தவா மேலேயே நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தம் வைக்கும்போது தோசை தவாவில் கொஞ்சம் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சிம்மில் 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான இது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேப்பர் வெளியே போகாமல் உள்ளே லாக் ஆகிருக்கும். நம்ம தம்லேருந்து இறக்கியாச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்டி மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.